காரியங்களை ஒழுங்கு செய்து கொள், இனி நீ பிழைக்க மாட்டாய், நீ நித்திரையடைய போகிறாய், அதற்கு முன்பதாய் கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், நீ சாக போகிறார், உன் காரியத்தை ஒழுங்கு செய்து கொள். அப்போல்லாம் தீர்க்கதரிசனம் அப்படிதான். ஆனால் இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க தீர்க்கதரிசனம் எப்படி? நீ கோடா கோடியாய் பெருகுவாய், கர்த்தர் என் கண்களுக்கு முன்பதாய் உன்னை ஆடிக்காரில் நான் காண்கிறேன், கர்த்தர் என் கண்களுக்கு முன்பாய் 4 BHK ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் உன்னை வைத்துக்கிறதை நான் காண்கிறேன். ஆமேன் ஆமேன். அப்போ தான் ரீகா ராகா எல்லாம் அப்போ தான் வரும். உணர்ச்சி பொங்கிடுது இல்லை? ஆனால் அப்போ சொன்னா பாரு, நான் இப்போ தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் சிஸ்டர், இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போய் எல்லா காரியங்களும் ஒழுங்கு செஞ்சுக்குங்க, ஃபோன் பண்ணி சொல்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்குங்க, இன்றைக்கு நீங்கள் சாக போகிறீர்கள். நாசனமாக போன பாஸ்டர், என்ன பார்த்தா செத்து போவேன்னு சொல்கிற, நீ தான் செத்து போவ, என்ன பார்த்து செத்து போன்னு சொல்கிற. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவர் போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், எச்சரிப்பு